ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏயு டெக் டிப்ஸ் தமிழ் சேனல். என்னோட பேர் வந்து அசோக். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஷாமி இந்தியா அல்லது எம்ஐ இந்தியான்னு சொல்லலாம். ஸோ இந்த கம்பெனிலேருந்து ஒரு 55 இன்ச் 4K டிவியை வந்து நான் எப்படி ஃப்ரீயாக அவங்கள்ட்ட வந்து வாங்கியிருந்தேன் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் ஒரு எம்ஐ அல்லது ரெட்மி டிவி இல்லை அந்த கம்பெனிலேருந்து ஏதாச்சும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை தவறாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த கம்பெனி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பின்னாடி தெரிகிறது தான் என்னோட புது எம்ஐ 55 இன்ச் 4X Pro மாடல் 4K டிவி. இந்த டிவியை நான் எப்படி ஃப்ரீயாக வாங்கினேன்னு சொல்கிறேன். ஃப்ரீ கிடையாது, இது வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் டிவி தான். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 50 இன்ச் 4K டிவி வச்சுருந்தேன், எம்ஐ கம்பெனியோடது 4X மாடல். ஸோ அதை வந்து அவங்க வந்து ஃப்ரீயாக இப்போ வந்து 55 இன்ச் 4X Pro மாடலுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 50 இன்ச்லேருந்து 55 இன்ச் டிவிக்கு நான் எப்படி அவங்கள்ட்ட ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கினேன் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் லென்த்தி தான், நான் சிம்பிளாக சொல்ல பார்க்குறேன். இந்த ஸ்டோரி பற்றி நான் ஏற்கனவே வந்து டோன்ட் பை எம்ஐ டிவின்னு ஒரு வீடியோ டீட்டெயிலாக போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஐகார்ட்லையும் கொடுக்குறேன். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து என்னோட பிரச்சனைகள் நான் எவ்வளோ ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் எம்ஐ கம்பெனியோட. ஸோ அதை பார்க்காதவங்கள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஐகார்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்டோரியை நான் ஷார்ட்டாக எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கினேன் சொல்கிறேன். ஸோ ஆகஸ்ட் 21 வந்து நான் எம்ஐ 4X மாடல் 50 இன்ச் 4K டிவி அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். வாங்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 1 இயர் வாரண்டி கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் டிஸ்பிளே பிளானுக்கு வந்து 1+1 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருந்தாங்க. 2022 நவம்பர், அதாவது ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வரைக்கும் டிவி நல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சு. நவம்பரில் ஒரு நாள் டிவி மார்னிங் ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிளிங்க் லைன்ஸ் வந்துச்சு டிவியில். ஸோ அந்த பிளிங்க் லைன்ஸ் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து அப்படியே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த பிளிங்க் லைன் போயிடுச்சு. ஸோ அந்த பிளிங்க் லைன் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சோ அதோட எட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு டெட் பிக்சல்னு சொல்லுவாங்க எல்இடி டிவிஸில். ஸோ அந்த டெட் பிக்சல் வந்து நான் பிக்சர்ஸ் ஆட் பண்ணுறேன், என்னோட போன வீடியோலையும் நான் போட்டிருக்கேன் டீட்டெயிலாக எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ஸோ அந்த டெட் பிக்சல் வந்து அந்த மைன்யூட் கார்னரில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் லைட் மாதிரி எரியும். எந்த ஸ்க்ரீன் வச்சு பார்த்தீங்கனாலும் நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக பிளாக் ஸ்க்ரீன் உள்ள வீடியோஸோ இல்லை ஃபோட்டோஸோ பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிளியராகவே தெரியும். ஸோ அதை மார்க் பண்ணி நான் இமேஜ் அட்டாச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த இஷ்யூ வந்ததுக்கப்புறம் டிஸ்பிளே பேனலுக்கு 1+1 இயர் வாரண்டி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் நவம்பர் 21. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோக்கல் சர்வீஸ் சென்டர்லேருந்து 15 டேஸில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் டிவி அல்லது டிஸ்பிளே பேனலை கம்ப்ளீட்டாக மாற்றி தந்துருவாங்க, ஏன்னா அண்டர் வாரண்டியில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 டேஸ் போச்சு, ஒரு 30 டேஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வெயிட் பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 40-45 நாளுக்கு வரைக்கும் எந்த அப்டேட்டுமே வரல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். லோக்கல் சர்வீஸ் சென்டர்லேருந்து வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு போயிட்டு எனக்கு கம்ப்ளைண்ட் நம்பரும் இருக்குது, பட் ஒரு 40-45 டேஸ் ஆகியும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஃபாலோ அப் பண்ணும்போது அவங்க டீம்லேருந்து சரியான ரெஸ்பான்ஸே இல்லை. நான் வந்து ரெகுலராக கஸ்டமர் கேர்ட்ட கால் பண்ணுறப்பெல்லாம் பேக்கண்ட் டீம்லேருந்து உங்களுக்கு கூப்பிடுவாங்க, ஐ மீன் டிஸ்பிளே யூனிட் வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஒரு 50-52 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஜனவரியே வந்துருச்சு. நான் நவம்பர் 20 கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் 2022. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜனவரி வரைக்குமே எந்த அப்டேட்டும் இல்லை. அந்த ஜனவரியில் தான் நான் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், டோன்ட் பை எம்ஐ டிவின்னு. அதுக்கான லிங்க் தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து டீட்டெயிலாக நான் என்னென்னைக்கு கால் பண்ணேன், என்னென்ன அப்டேட் சொன்னாங்க அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். 50-55 நாள் கடந்ததுக்கப்புறம் எனக்கு எந்த அப்டேட்டும் இல்லை. நான் வீடியோ போட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு லோக்கல் சர்வீஸ் சென்டர்லேருந்து ஒரு கால் வந்துச்சு. கால் பண்ணி இந்த மாதிரி டிஸ்பிளே யூனிட் வந்து ஷார்ட்டேஜாக தான் இருக்குது, இன்னும் 50 இன்ச் டிவிக்கு உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக 55 இன்ச் 4X Pro மாடல் இருக்குது, அதை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஏன் சார் இந்த மாதிரி ப்ராசஸ் அப்படின்னு கேட்டேன். அது மாதிரி டிஸ்பிளே ஷார்ட்டேஜாக இருக்குது, உங்களை மாதிரி ஒரு 10-15 கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாருமே அரௌண்ட் 2 மந்த்ஸ் வெயிட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த 55 இன்ச் 4K மாடலை அப்கிரேட் பண்ணி கொடுக்க சொல்லிட்டாங்க, ஏன்னா அண்டர் வாரண்டியில் இருக்கிறனால அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. சரி ஓகே ப்ராசஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் சர்வீஸ் சென்டர்லேருந்து கால் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் டிவி கொண்டு வந்தாங்க. வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா போட்டு ஆன் பண்ணதுக்கப்புறமே ஒரு சின்ன ப்ளூ லைட்டு பாட்டமில் எரிஞ்சிச்சு. ஸோ அதை வந்து டிவி ஃபிக்ஸ் பண்ண பையனே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு லோக்கல் சர்வீஸ் சென்டர் அந்த மேனேஜருக்கு அனுப்பிச்சி விட்டு சொன்னாங்க. நான் திரும்ப அந்த மேனேஜர்கிட்ட பேசினேன், என்னங்க ரீப்ளேஸ்மெண்ட் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட 2 மாதம் வெயிட் பண்ணி ரீப்ளேஸ்மெண்ட் டிவி கொடுத்துருக்கீங்க, அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சரி சார் நான் இந்த வந்து டிவியை வந்து ரீப்ளேஸ் பண்ணி தர பார்க்குறேன், இப்போதைக்கு இந்த ஃபால்ட்டான டிவியை அக்செப்ட் பண்ணுங்கள், நான் இதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் எத்தனை நாள் ஆகும்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து அவர்கிட்ட கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டேன், சார் ஆல்ரெடி 2 மந்த்ஸ் வந்து வெயிட் பண்ணேன்,
நீங்கள் வந்து 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் 15 டேஸில் முடிக்க வேண்டிய வேலையை 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் முடிச்சு கொடுத்துருக்கீங்க. 2 மந்த்ஸ் வேஸ்ட்டாகவே இந்த வாரண்டி பீரியட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஸோ இந்த 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் கொடுத்த டிவிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபால்ட்டான டிவி அனுப்பிச்சி விட்ருக்கீங்க, செக் பண்ணிட்டு கொண்டு வர மாட்டீங்களா அப்படி இப்படின்னு நிறைய கான்வர்சேஷன் போச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், ஒரு மேக்ஸிமம் இன்னும் ஒரு 10 டேஸ் தான் சார் என்னால் வெயிட் பண்ண முடியும், 10 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுறேன், அதுக்குள்ளே எனக்கு வந்து இந்த 55 இன்ச் டிவியோ இல்லை 50 இன்ச் டிவியோ எனக்கு கொடுத்தாலும் போதும், பட் எனக்கு வந்து நல்ல டிவியாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து அந்த மேனேஜர் என்ன கால் பண்ணார்னா, இல்லை சார் இந்த டிவியை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் திரும்பி போட்டால் திரும்ப ரொம்ப நாள் ஆகும், நான் வந்து எங்கள் பேக்கண்ட் டீம்கிட்ட பேசி வேறு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் டிவி நெக்ஸ்ட் டேவே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ ஜனவரி 23 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பி இன்னொரு ஒரு 55 இன்ச் 4X Pro மாடல் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த 4X Pro மாடல் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பின்னாடி மாடி இருக்க டிவி. ஸோ இந்த மாடல் வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம், எந்த ஃபால்ட்டுமே இல்லை. ஸோ இப்போ ஜனவரி 23 பார்த்தீங்கன்னா இப்போ அரௌண்டு 1.5 மாதம் ஆயிடுச்சு. இந்த 1.5 மாதமாக வந்து இந்த டிவி நல்லா தான் ஓடிட்டுருக்கு. இதில் வந்து இது வரைக்கும் எந்த ஃபால்ட்டும் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எம்ஐ கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாதம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு 50 இன்ச் டிவி ஃபால்ட் ஆனதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு 55 இன்ச் டிவி அவங்க கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் எம்ஐ அல்லது ரெட்மி கம்பெனி டிவிஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வாரண்டியில் இருக்கும்போது ஏதாச்சும் ப்ராப்ளம்னா எத்தனை நாளில் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி தராங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இல்லை நீங்களும் இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப டிலே பண்ணுறாங்கன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 2 மாதத்தில் வந்து நான் நிறைய டைம் வந்து கஸ்டமர் கேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-30 தடவை கஸ்டமர் கேர் டீமுக்கு பேசியிருப்பேன். அவங்களோட கிரிவியன்ஸ் மெயில் ஐடி, அவங்களோட சிஓ மெயில் ஐடி எல்லாத்துக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து டீட்டெயில்டு மெயிலாகவும் போட்டு பார்த்தேன், எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. பட் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஒரு 2 மாதம் நியர்பை 58 டேஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் டிவி தரேனே சொல்லியிருந்தாங்க. நான் வந்து 55 இன்ச் வேணும்னு சொல்லலை, பட் 50 இன்ச்சே எனக்கு சரி பண்ணி கொடுத்தாலும் போதும். பட் அவங்க சைடு டிஸ்பிளே பேனல் ஷார்ட்டேஜ் இருக்குது, 50 இன்ச் டிவியும் ஸ்டாக் இல்லைன்றதுனால அவங்களா வந்து ஃப்ரீயாக வந்து 55 இன்ச் 4X Pro மாடல் வந்து 4K மாடல், நான் ஏற்கனவே 50 இன்ச் 4K தான் வச்சுருந்தேன், அதனால் அதுக்கு அப்கிரேட் பண்ணுற மாதிரி கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி அதுக்கு பெரிய இன்ச்சில் உள்ள டிவியை வந்து எனக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்களும் வேறு ஏதாச்சும் டிவி வச்சுருந்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் கஸ்டமர் கேர்ட்ட வாரண்டி கிளைம் பண்ணும்போது என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2 மாதம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் என்னோட டிவி வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரீப்ளேஸ் பண்ணும்போது 50 இன்ச்சுக்கு பதிலாக 55 இன்ச்சு கொடுத்துட்டாங்க. நான் டைட்டிலில் வந்து ஹவு டு கெட் ஃப்ரீ 55 இன்ச் டிவின்னு போட்டிருந்திருப்பேன். இது வந்து ஃப்ரீ கிடையாது, நம்ம 50 இன்ச்சுக்கு பே பண்ண காசுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அவங்க ஒழுங்காக கொடுக்க முடியாதனால அவங்க 55 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஃபேமிலியிலும் நீங்கள் இந்த எம்ஐ டிவி அல்லது ரெட்மி டிவி இல்லை இவங்களோட டிவைசஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வாரண்டி கிளைம் பண்ணுற ப்ராசஸ் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்களும் ஏதாச்சும் டிவைசஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாங்க, என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய்.